மகாபலிபுரம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா கடல்ல பிடிச்சு வரோம் கிட்ட வாங்கி வந்தாங்க. இந்த மீன் ஷீலா மீனும் நவர மீனும் ஷீலாவோட தலையும் எடுத்து வச்சிருக்கிறோம் குழம்புக்கு. குழம்புக்கு புளி ஊற வச்சு வச்சிருக்கோம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது வறுக்கிறதுக்கு ஷீலா மீன் வச்சிருக்கேன். இது வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், சால்ட்டு லெமன் போட்டு கலந்து வைக்க போறோம். 1/2 மணி நேரம் கழிச்சு இதை ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறோம். இறா சும்மா ஃப்ரை பண்ண போறோம். வெறும் மசாலா போட்டு குழந்தைங்களுக்காக காரம் கம்மியா போட்டு ஃப்ரை பண்ண போறோம். கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமா இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுருவேன். ஆச்சி ஃப்ரெஷ் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடுறோம். கொஞ்சம் சால்ட் போடுறோம். இதுக்கு லெமன் புழிஞ்சு விடுறோம். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஒரு மிளகாய் கொஞ்சம் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அவ்வளவுதான் இது கலந்து வச்சிட போறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு தவால போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது மீன் குழம்புக்கு மீன் புளி வெங்காயம் தக்காளி ரெடியா இருக்கு. குழம்பு வைக்க போறோம். இதெல்லாம் நாங்க ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தோசை போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். ஒரு பக்கம் உலை வச்சிருக்கோம் சாதத்துக்கு. இப்ப குழம்பு புளி கரைச்சி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு கரைச்சி வச்சிருக்கோம். இப்ப இதுல கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இது வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சு, கண்ணாடி பழம் வந்தாச்சு. அந்த பிறகு தக்காளி போட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நம்ம குழம்புல கரைச்சி வச்சிருக்கிறோம். பச்சையா கரைச்சாதான் ஒரு டேஸ்டா இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கிறோம். வதக்கிட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் அது வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமா சால்ட் போடும். நல்லா மாற்றி போட்டு மூடிடலாம். பொரிச்சு நல்லா கொண்டணும். தக்காளி வதங்கிச்சு. இப்போ குழம்பு கரைச்சி வச்சுக்கிறத கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் வச்சு கரண்டி ஒரு தட்டு போட்டு அதோட லிட்டு போட்டு மூடிடணும். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ள அரிசி கை வச்சிடும் சாப்பாடு. குழம்பு
சுண்டி வந்திருக்கான்னு பாக்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி இருக்கான்றத பாக்கலாம். கரெக்டா இருக்கு. இங்கதான் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிற மீன் துண்டுகளை குழம்புல போடுறோம். குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் கொதிக்கிடும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போட்டு மீன் போட்டு மூடி வச்சிடுவேன். இப்போ கொத்தமல்லி போட்டு 5 நிமிஷம் மீன் போட்டோடனே கொத்தமல்லி போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடுவேன். மீன் குழம்பு சரி. சாதம் செலுத்தி நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் சாதம் அதிகமா வந்து இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன்லாம் வெந்து போயிருக்கோம். நல்லா குழம்பு நல்லா தலை கொதிக்குது. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒண்ணும் அவ்வளவுதான், நம்ம கொத்தமல்லி போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட்டா குழம்பு மீன் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா வேணும்னா மீன் குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரம் பொடிக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். வேகணும் கொஞ்சம் 5 நிமிஷம் வேகணும். இப்போ சாதம் வடித்து போறோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடிச்சுட்டு ஏறா சும்மா வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குழந்தைகளுக்காக வெறும் காரம் இல்லாம கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு சும்மா டீப் ஃப்ரையா பண்ணலாம் அப்படின்னு. இது அந்த ஃபிஷ் ஊற வச்சோம் இல்லைங்களா, அது 1/2 hour ஊற வச்சு இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மூடி டீப் ஃப்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ குழம்பு முடிச்சுட்டு வெட்டில வச்சு காமிக்கிறேன். ஹலோ, மீன் எடுத்துட்டு மறுபடியும் வச்சிருக்கிறோம். போட்டாச்சு. இப்ப சாப்பிட போறோம். எல்லாம் எடுத்து வைக்கிறோம். வைக்கும்போது காமிக்கிறோம். வச்சோம் பாத்தீங்களா, அதுல சாதம், ஒயிட் ரைஸ், வறுத்த மீன், சீலா மீன் வறுவல், இதுக்கு காத்தால வச்ச மட்டன் குழம்பு, ரசம், மீன் குழம்பு, இறா வறுவல், மட்டன் ரசம்.